இரு இரு ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே. ஐயோ தெரியலடா, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிடுவீங்கல்ல. ஹாய் மை ஃபேமிலிஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ தான் போட போறோம். விளாகா, அது எப்படி சொல்றதுடா விளாக் நான் சொல்லணும், ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறோம். என்ன ஃபுட் சேலஞ்ச்னா, இன்னைக்கு நான் வரல, நிரு ரக்ஷு மட்டும்தான் இன்ட்ரோ மட்டும்தான் நான் கொடுக்க போறேன். நம்ம ஹோம்லயே வீட்லயே சமைச்சது தான் இன்னைக்கு வந்து ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறோம். யார் வின் பண்றாங்களோ, ஸோ பட்ஜெட் ப்ராப்ளம்ங்கிறனால தாத்தா வர கீழே இருக்கா நேரம் வச்சுட்டு இன்னைக்கு 100 ரூபாய் யார் ஜெயிச்சாலும் சரி அவங்க வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு இதை வந்து நம்ம இங்கே வச்சிடலாம். இப்போ என்ன சேலஞ்சுனா, எக் நூடுல்ஸ் தான். இது வந்து நம்ம வீட்லேயே இப்போ வந்து செஞ்சது. இதோட ரெசிபி வந்து நான் காலையில் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் மறக்காமல் கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து இதில் ஆளுக்கு ஒரு கப்பில் நம்ம வந்து அளந்து வைக்க போகிறோம். யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 100 ருபீஸ். அப்புறம் தண்ணி இல்லாமல் 2 பேரும் சாப்பிட போகிறாங்க. யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 100 ருபீஸ். ரக்ஷுவா நிர்வாங்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து கப் என்னடா வந்து இந்த கப்பில் நல்லா தீட்டு ஒரு கப். அதுக்குன்னு அழுத்திலாம் போடக்கூடாது. அப்படிலாம் போட மாட்டேன் சாமி, கரெக்டாக 2 கரண்டி பிடிக்குது. ஓகேவா? இப்போ இது ஒருத்தங்களுக்கு வச்சிடலாம். அடுத்து ஒரு கரண்டி. அடுத்து என்ன சேலஞ்ச், இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சேலஞ்ச் போடுற மாதிரி நமக்கு வந்து சொல்லுங்கள். அடுத்து ஒரு அடுக்கு சரி கீழே விழுந்துருச்சு. இதை வந்து நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ஓகே, இந்த பாத்திரமும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். எந்த தட்டு வேணும்? இது வந்து நிரூக்கு. ரக்ஷுகா கேமரா பிடிக்கிறான், நான் இப்போ கேமரா வாங்கிக்குவேன். கொண்டப்பா வச்சுக்கலாமா? கையில் சாப்பிடுங்க, சூடாக இருக்குது. ஸோ இப்போ 100 ரூபாய் நம்ம சாப்பிடுங்க, சூடாக இருக்கும். ஃபோக் வச்சா அது ஒரு சேலஞ்சாக இருக்குங்க. கைனா இல்லையா? சரி போய் ஃபோக் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ வந்து 2 பேர் வந்து ஃபோக்கில் வந்து யார் ஃபஸ்ட்டாக சாப்பிட்றாங்கிறத இதில் சேலஞ்சே இருக்குது. இப்போ வந்து நம்ம தம்ப்லைனுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பிளேட்டை கையில் எடுப்பா, பிளேட்டை கையில் எடு, கையில் எடுப்பா. இரு 2 பேரும் ஒரே மாதிரியே. நானே கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறேன். அம்மா பாருங்க, சொல்லுங்க. உங்க கேமரா நல்லாவே இல்லை, நல்லா கம்பீரமா போறேன். வாய் பொழக்கவே இல்லை நீயே. ரைட், ஓகே. இதுக்கு மேலே பொழக்க சொன்னால் பொழக்க மாட்டாங்க. நம்ம இப்போ வந்து வெயிட் பண்ணுங்க, நான் கேமரா செட் பண்ணிக்கிறேன். இருங்க, சொல்லலாமா? 3, 2, 1 ஸ்டார்ட், கோ. 8:51. டைமர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணல, நான் கையில் வந்து பார்த்துட்டு போனேன். காரமாக இருக்கா? கதவை சாத்தி விட்ற அந்த இது வேறு சவுண்டு ஃபுல்லாக கேட்குது. எப்படி இருக்கு நூடுல்ஸு? என்னடா ஸ்டார்டிங்கே வீக் அப்படிங்குது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்ல காரமா? காரத்துக்காக தானே செஞ்சதே. அவருக்கு ஆமாம் 4 போட்டிருந்தேன். இது கதை சாத்திட்டு வந்தேன். அதுக்காரம் இப்போ பண்ணுறோம். இதுவும் காரம், அதை கம்பேர் பண்ணி காரம் இல்லை, இன்னும் காரமாக இருக்கு. இதோ ஆயிடுச்சு. யார் பண்ணுறது?
நான் சோறு சாப்பிடவே இல்லையாட்டுக்கா? அவன் வெளியில போனோன்னு வெளில வந்துட்டான். என்னடா நீரு சாப்பிட்டா ரக்ஷு சாப்பிடாம இருக்கான்? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் தண்ணி குடிக்கிறியா? உனக்கு எப்படா இருக்கு ரக்ஷுமா நிருமா? தண்ணி வேணும். சரி இந்தா உன பூ தண்ணி தர. ஆமா முருகா நீ கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கப்பா. ரொம்ப காரமா இருக்கா? நீ தானே ஸ்பைசியா கேட்ட. ஃபேன் போட்டுடுவா? நிரு சாப்பிட்றான் சாப்பிட்றான். சேலஞ்சுனா நல்லா 2 பேர்த்துக்கு போட்டியா இருக்குண்டா தங்கம். அதுதான் சேலஞ்சு. டேஸ்ட் ஏதோ ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். நல்லா இல்லையா? ஏதோ ஒரு மாதிரி இருக்கணும். என்ன போட்ட? ஒண்ணுமே போடல. அவரைக்காய் தான் எப்போ விட இந்த தடவை போட்டேன். அவரைக்காய் மட்டும்தான் போட்டேன். சரி வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு போட்டேன். சரி கொஞ்சம் தண்ணி குடி. இன்னும் ட்ராப் அவுட் பண்ணிக்கிறியா? என்ன டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்குன்னா நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அது ஒரு மாதிரி இருக்குமா? எப்படி சொல்றது? கெட்டு போனது சாப்பிட்ற மாதிரி இருக்கு. கெட்டு போனது சாப்பிட்ற மாதிரி இருக்குதா? என்னடா இப்படி சொல்றீங்க? வயிறுல வலிக்குது. ஐயோ சரி அப்போ கெட்டு போனது சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேண்டாம் விட்டுருங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்க கம்மனு. ஏய் என்ன ஆளாளுக்கு பயமுடுத்துறீங்க? வயிறு வலிக்குதுமா? சரி தண்ணி குடி கொஞ்சம். கேமரா ஆஃப் பண்ணிட்டுமா? முடிஞ்சல இது சாப்பிடு. முடியலன்னா விட்டுரு சாமி வேணாம். ரொம்ப கொடுமைப்படுத்திட்டனும்.
பாரு அம்மா. ஏய் பாப்பா கண்ணு திறக்க. பாப்பா டேய் இந்த ஃபேன் போடுடா. டேய் யூ என்ன இவ்வளவு சாஞ்சிட்டே போறா? ஏய் பாப்பா ரக்ஷு. ஏய் ரக்ஷுமா. ஐயோ கடவுளே. இங்க பாரு. டேய் பாப்பா. டேய் தங்கம். டேய் ஐயோமா வயிறு வலிக்குது. ஏய் உனக்கு ஏய் டேய் பாப்பா இங்க பாருங்கண்ணே. ப்ளீஸ் பாப்பா. என்ன பாப்பா உங்களுக்கு பண்ணுது? ஏன் பாப்பா இப்படி பண்றீங்க? பாப்பா வயிறு வலிக்குதே. கண்ணே இங்க பாரு. இங்க பாருமா. இங்க பாருமா கண்ணே. அம்மா சரி மில்க் ஷேக் குடிச்சே எக்ஸ்பீரியன்ஸா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? அம்மா என்ன பண்ணுது? அம்மா என்னமா பண்ணுது? மயக்கம் வருதா? படுத்துக்கிறியா? தண்ணி குடி. குடிப்பா. ஸ்டெடியா உட்காரு. சரி ஒரு சாப்பிடு. எந்திரி 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 ஃபர்ஸ்ட். எந்திரி எந்திரிப்பா. அம்மா சாரிடா, நான் தான் உன்னை டைனிங் டேபிள் உட்கார வைக்காம கீழே உட்கார வச்சுட்டேன். எந்திரி ஃபர்ஸ்ட். எந்திரி பா. எந்திரி. ஏய் வந்து ஹெல்ப் பண்ற வாடா. பா பாப்பா. அம்மா என்னால முடியல சொன்னா ஏய் வந்து ஹெல்ப் பண்ணு பாப்பா. எனக்கு வயிறு வலிக்குதுமா. ஏய் வந்து என்னமா இப்படி பண்ணுது? ஏய் பாப்பா. ஏய் அச்சோ. எந்திரி. சாப்பாடு வீடியா என்ன இப்படி பாக்குறீங்க? அம்மா வயிறு வலிக்குது. நல்லா சமைச்சு கொடுத்துட்ட. சத்தியமா அழுகுறதே கிடையாது தெரியுமா? சத்தியமா எனக்கு வயிறு வலிக்குதுமா. நான் சீரியஸா சொல்றேன். புள்ள நடிக்குது. நான் எனக்கு வயிறு வலிக்குது. வலிக்குது. ஏய் மரியாதை ஆஃப் பண்ணு பாப்பா. நான் ஒழுங்கா சேலஞ்ச் வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தேன். பணம் வச்சு தானே எடுத்துட்டு இருந்தேன். நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எதுக்கு நீ வேண்டாம்? இல்ல நீ வெளியே கதை சத்தம் போடலாம். அந்த கேப்ல அக்கா போட்ட ஐடியா. புடிச்சதுல எப்படி நானும் பாவம் பேச மாட்டேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. அதான் ஒரு குட்டி ஸ்வீட் எடு கொண்டாடு. அம்மா வயிறு வலிக்குதுமா. நீ என்கிட்ட நடிக்காத பாப்பா. நிஜமா இருக்குற சத்தியமா எனக்கு வயிறு வலிக்குது. மைண்ட் ரொம்ப ஆஃபா இருக்கு. என்னால ஒண்ணுமே ரிலாக்ஸ் ஆக முடியல. கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நீங்க இந்த மாதிரி வேலை பாத்தீங்கன்னா நான் எப்படி நிம்மதியா இருப்பேன்? உன் ஃபோன் மேல சத்தியமா சொல்ல எனக்கு வயிறு வலிக்குது. வேணா அக்காட்ட கேளு. அக்கா ஆக்டிங் கொடுத்துருக்குமா சத்தியமா வயிறு வலிக்குன்னு சொன்னா இல்லையாக்கா? அம்மா ஐயோ கேமரா போச்சு. வா நீ போட்ட ஐடியா தானே சமாதானப்படுத்து. எந்திரி. நானும் ஃபிக்ஸ் வர மாதிரி நடின்றேன். சிரிக்குது உட்காந்து. எனக்கு அம்மா ஊத்துல தண்ணி தெளிச்சோன்னு சிரிப்பு அடக்க முடியல. ட்ரெஸ் போய் மாத்திர மாதிரி ஊத்தி வச்சிருக்கிறேன். பாப்பா நீ இது கண்ணன பாட்டு சிக்கன் ரைஸ் சேலஞ்ச் அப்போ இதை பண்ண
அதுக்கு ரிவெஞ்ச் தான் இப்போ. எப்போ பண்ண அது நான் வந்து ஏதோ பண்ணிட்டேன் அதுக்காக இப்படியா பண்ணேன். அப்ப இருந்த மைண்ட் செட் என்ன இப்ப இருக்கிற மைண்ட் செட் என்ன ஏத்தங்க புரியல. தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத பாப்பா ப்ளீஸ் பாப்பா. தலையெல்லாம் தண்ணி. நாளைக்கு தலை குளிப்பியா? அம்மா ஜஸ்ட் பிராங்க் கேமரா பாரு. ப்ளீஸ் பாப்பா தயவு செஞ்சு இந்த மாதிரி என்னைக்குமே விளையாடாதீங்க. ஏமா கேமரா அங்கதானே இருந்துச்சு. நான் தானே ஆன் பண்ண. அவ தண்ணி கேட்டா வந்து பார்த்தா உளுந்துட்டா. அப்ப நான் என்ன செய்ய ஏற்கனவே அவளுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது. இப்ப நான் என்ன செய்ய முடியும்? உன்னை தண்ணி கிட்டது நான் உழுற மாதிரி அப்படி நானும் சொல்றேன் உட்காந்துட்டு பிக்ஸ் வர மாதிரி பண்ணு சிரிக்குது நாயே. இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்து போயிருந்தா வீடியோ டியூரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல. அதுக்கு தான் உன்கிட்ட டைம் கேட்டேன். பாரு 14 நிமிஷம் தான் ஆகுது. என் வேதனால அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல ஏத்தங்கம். ஃபிக்ஸ் அப்படிதானே ஃபிக்ஸ் வேற முடியாதுன்னு நினைச்சு வச்சிருக்கிறேன். அது வேலை பக்கத்துல உட்கார்ல கஷ்டப்படுவேன்னா உங்களுக்கு தெரியவே தெரியலல்ல. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிடுவீங்கல்ல. நிமிஷம் பண்ணிடுறீங்கல்ல. சரி பிராங்க் பண்ண சொல்லி பண்றோம். வாயெல்லாம் கசக்குது. எனக்கு ஏதாச்சும் எடுத்து செஞ்சு கொடுமா. சரி விடு. அம்மா எதுக்கு டென்ஷன்ல பாயணும்னு சொன்னாரு. அம்மா ஸ்வீட் எடு கொண்டாடு. பா இது பேர் யாருக்காசு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியாது சத்தியமா. சரி வா பாப்பா கட் பண்ணிட்டு நம்ம போய் சாப்பிடலாம். நல்லா வேற இருந்துச்சு. அது விட்டு வச்சா இது வேற பண்ண முடியாச்சு. நல்லவேளை அம்மா அதில் தண்ணி ஊத்தாம போச்சு. அது வரைக்கும் தண்ணி தெளிக்கிறேன்ற பேர்ல வந்து அப்படின்னு விழுந்தோடனே தண்ணி எடுத்து பொழிச்சு இது தண்ணி குடிச்சுன்னா அப்பதான் தண்ணியெல்லாம் மேல ஊத்துது. எனக்கு சரியான சிரிப்பு. அம்மா முதுக தேங்குது. அம்மா அம்மா டாட்டா பை பை சொல்லிடு. அம்மா அம்மா